அடுத்து சகிலா. சகிலா அது என்ன பேரு? ரித்திகா. ரித்திகா ரிஷியா. நிகழ்ச்சியின் மலரஞ்சலி செலுத்தப்படுகிறது. அந்த இடத்துல போய் உட்காரு, அவங்க இடத்துல உட்காரு. திருவள்ளூர் மாவட்ட திருநங்கையில் தலைவர் சுந்தரி அம்மாள், ஒன்றிய நகர செயலாளர்கள் பக்கத்தில் அமரவும், ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் பக்கத்தில் அமரவும், அமைப்பாளர்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முத்தமிழறிஞர் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்களை எல்லாம் மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் பகலவன் அவர்கள் வரவேற்று உரையாற்றுவார். பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி தொகுதிகளை சார்ந்த திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர், மாநில தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் அன்பு சகோதரர் CS சேகர் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற கழக தலைவர் தளபதியார், தமிழக முதல்வர் தளபதியார் அவருடைய கட்டளையின் பேரில் திரு நங்கைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கொஞ்சம் தள்ளி போய் இன்றைக்கு மிக சிறப்பாக 2025 ஜூலை 31 அன்று அந்த கொள்கை முடிவினை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் என்று மத்திய வணக்கம். மினிஸ்டர் ஐயாவுக்கும் நாங்கள் எங்கள் கடமையை சொல்லியிருக்கோம். நாங்கள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்துலேருந்து எங்கள் சமூகம் வந்திருக்கு. கலைஞர் ஐயா எப்போ எங்களுக்காக ஒரு பார்வையை பார்த்தாரோ அதில் இருந்து நலத்திட்டம், அரவணை கார்டு, காப்பீடு, அப்புறம் எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. நாங்கள் கலைஞர் ஐயாவுடைய உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் எங்கள் ஓட்டு தான். நான் என்னுடைய தனிப்பட்டது நான் சொல்கிறேன். நான் எனக்குன்னு ஓட்டு உரிமை கிடைச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் உதயசூரியனுக்கு தான் போடுவேன். என் ஓட்டு எதுவுமே மாறினதில்லை. அதே மாதிரி எங்கள் சமூகமும் பார்த்துக்கிட்டு வருது. கலைஞர் ஐயா மாதிரி அந்த சூரியனை மட்டும் மறக்கவே மாட்டோம். எங்கள் ஓட்டு அத்தனையும் சூரியனுக்கு தான். இதை நான் உறுதிப்படுத்துகிறேன். எனக்கு பின்னாடி கலைமாமணி சுதா அவருங்க விரிவாக பேசுவாங்கம்மா. நன்றி, எனக்கு பேச வாய்ப்பு தந்தது. முன்னாள் முதல்வர், நம்ம எல்லாருக்கும் நிரந்தர தலைவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய கலைஞர் ஐயாவுடைய நினைவு நாள். அந்த நினைவு நாளை ஒட்டி தான் இந்த விழா நடக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவரை நினைக்காத நாள் நமக்கு இல்லை.
நம்ம தினம் தினம் நினைக்கிற மாதிரி நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நமக்கு ஒரு கௌரவமான பெயரை கொடுத்தது நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள். நம்ம இந்த சமூகமும் பெற்றவங்களும் உதாசீனப்படுத்தினாலும் நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை யாரெல்லாம் நம்பரை வச்சு அழைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை மதிப்புக்குரிய நங்கையாக அழைக்கணுங்கிறதுக்காக நமக்கு திருநங்கையும் பெயர் வைத்தவர் கலைஞர் அவர்கள். அப்போ நம்ம அம்மா தலைவர் அம்மா சொன்ன மாதிரி நமக்கு என்னைக்கும் அவங்க தான் நமக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே இனி என்றைக்குமே நம்முடைய கழக அரசு தாங்கிறது நிரந்தரம். நம்ம எல்லாரும் பெருமையாக நினச்சிக்கலாம். எங்களுக்கு பெயர் வச்சது மட்டும் இல்லை, 2008 திருநங்கைகள் நல வாரியம் ஒன்று கொடுத்து அதன் மூலமாக பல திட்டங்களை செயல்படுத்திய நம்முடைய கழக அரசு. அந்த திருநங்கைகள் நல வாரியத்தை செயல்படுத்துகிற நாள் ஏப்ரல் 15ஆம் தேதி. அந்த ஏப்ரல் 15ஆம் தேதியுமே நமக்கு வந்துட்டு திருநங்கைகள் தினமாக அறிவிச்சது நம்முடைய கலைஞர் அரசு. அதை ஒட்டி நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர், அப்போ துணை முதல்வராக இருந்தார், அவர் வந்துட்டு நமக்கு சிறப்பு சுய உதவி குழுக்களை கொடுத்தாரு. பெண்கள் வந்துட்டு 12லேருந்து 15 பேர் வரைக்கும் இருந்தால் ஒரு சுய உதவி குழு, அதை நமக்கு 5 பேர் இருந்தாலே ஒரு குழுவாக உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய தற்போதைய முதல்வர். அந்த ஒவ்வொரு குழுக்களுக்கும் மானியத்தோட கூடிய லோனை கொடுத்து தனியாக ஒரு திருநங்கை ஒரு தொழில் பண்ணணும்னு சொன்னால் அந்த தொழிலுக்கு 50,000 வரைக்கும் இலவசமாக கொடுத்தது நம்முடைய இந்த கழக அரசு. இப்போ 2 அருமையான திட்டங்கள், அந்த 2 திட்டங்களாலேயே ஐயா அமைச்சர் ஐயா இருக்காரு, நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஐயா, அந்த 2 திட்டத்தாலேயே நம்முடைய அரசு இன்னொரு 10 வருஷத்துக்கு தொடரும். ஒன்று தவப்புதல்வன், இன்னொன்று நம்முடைய புதுமை பெண் திட்டம். இந்த 2 திட்டங்கள்லையும் கூட மறக்காமல் திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் உள்ளடக்கி இந்த அரசாங்கம் கொண்டு போகுது. அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. திருநங்கைகளாக இருந்தால் அவங்க புதுமை பெண் திட்டத்தில் படிக்கிறவங்களா இருந்தால் மாதம் 1000 ரூபாய் அவங்க உதவி பணம் பெறலாம். திருநம்பிகளாக பெண்ணிலிருந்து ஆணாக மாறப்பட்டவங்களாக இருந்தால் அவங்க வந்துட்டு தவப்புதல்வன் திட்டத்தில் மாதம் 1000 பெறலாம். அப்படி ஒரு திட்டங்களை கொடுத்துருக்காங்க. நமக்கும் இலவச கட்டணமில்லா பயணம் செய்யக்கூடிய பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த கலைஞர் அரசு. கொரோனா காலத்தில் ஆட்சி அமைச்சாங்க. கொரோனா காலத்துக்கு முன்ன வரைக்கும் நமக்கு எப்படின்னு தெரியும், மாதத்தில் ஒரு தடவை அப்போ இருந்த முதலமைச்சர் வருவார், அடுத்த 1 மாதம் தமிழ்நாடு செயல்படாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படியே கேள்விப்பட்ட நமக்கு நம்முடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் முதலாக எல்லா திருநங்கைகளுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி முதல்ல அவங்க கையில் 2500 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்த காலம் அது. அதெல்லாம் நாங்கள் மறக்க முடியாது. தமிழ்நாட்டில் 2 கவுன்சிலரை உருவாக்கி அரசாங்கம், இந்த அரசாங்கம் திருநங்கைகள் மத்தியில் ஊராட்சியில் ஒரு கவுன்சிலர், திருச்செங்கோட்டில் ஒரு பெண் வந்திருக்கா, இங்கே பக்கத்தில் வேலூரில் வந்துட்டு பாகாயத்தில் ஒரு திருநங்கை மாநகராட்சி கவுன்சிலரை வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது. இதெல்லாம் தாண்டி முதல்வர் தலைவராக உட்காரக்கூடிய ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் மாநில திட்டமிடல் குழுவில் ஒரு திருநங்கை இருக்காங்க. அதை நல்லாவே நம்ம கைத்தட்டலாம். இன்னும் ஒரு நிமிஷம் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ திருநங்கைகளில் படிக்கிறவங்க நிறைய பேர் உருவாகியிருக்காங்க. நம்முடைய அந்த கௌரவமான பெயரும் கௌரவமான வாரியமும் நம்மளை மதிப்பு கொடுத்து நம்ம படிக்க நிறைய பேர் போகிறோம். அதுக்கு கூட கழக அரசு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் படிக்க மட்டும் போங்க, அதுக்கு உண்டான செலவை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ப்ரைவேட் காலேஜில் கூட பணத்தை நேரடியாக அனுப்பி நம்மளை படிக்க வைக்கிறாங்க. இதனால் நம்மளுடைய கௌரவம் அதிகமாக உயர்ந்திருக்கு. அரண் ஒரு பாதுகாப்பு திட்டத்தை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 2 பைலட் ஸ்டடி போகுது, ஒன்று சென்னையில், இன்னொன்று மதுரையில். 2 இடத்துலையும் பாதுகாப்புங்கிற பேரில் அரண் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 2 அடுக்கு மாடிகள் செயல்பட போகுது. அதில் திருநங்கைகள் வந்து தங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது அடுத்த மாதம் செயல்பட போகுது. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம மாநிலத்தில் தாங்க இன்றைக்கி டாக்டர்ஸ் இருக்காங்க, திருநங்கைகள், லாயர்ஸ் இருக்காங்க, கைத்தட்டலாம். கிட்டத்தட்ட 7 பேர் லாயராக இருக்காங்க, 13 பேர் கான்ஸ்டபிள்ஸாகவும் 2 பேர் சப் இன்ஸ்பெக்டராகவும் இருக்காங்க, ஒரு MBBS டாக்டர் இருக்காங்க, ஒரு சித்தா டாக்டர் இருக்காங்க, 3 மருத்துவ மாணவிகள் இருக்காங்க. மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவில் இன்னைக்கு திருநங்கைகள் நம்ம உயர்ந்திருக்கோம்னு சொன்னால் அது அந்த ஒற்றை முகத்துக்கு கிடைச்ச ஒரு பெருமைங்க. அந்த ஒற்றை வார்த்தை எங்களை உயர்த்துச்சுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அதை ஒட்டி அப்படியே அடுத்தடுத்து இப்போ 2022 சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் போது நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி திருநங்கைகளுக்காக எந்நேரமும் திறந்திருக்கு, நீங்கள் எதனாலும் வந்து எங்களை கேட்கலாம்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஸ்டேட்டில் வாழ்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், அது நம்மளுடைய அமைச்சர் ஐயா இருக்கும்போது நம்ம சொல்லிடுறோம், அதுவும் நிறைவேறிடுச்சு. நாங்கள் ஓட்டு போடும்போது திருவள்ளூரில் இருக்க திருநங்கைகள் எல்லாம்
அரசாங்கத்தினுடைய கொடுத்த வீட்டில இருந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். அதுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு 3 ஏரியா ஒதுக்கி எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கறதா உறுதி அளிச்சிருக்காரு. அதை கொஞ்சம் நீங்கள் சிறமேற்கொண்டு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சொந்த வீட்டில இருந்து ஓட்டளிப்போம். மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப நன்றி. கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் சி.எஸ். சேகர் அவர்களே, கொள்கை பரப்பினுடைய துணை செயலாளர்